முதல்ல கூட்டுறவு எல்டி பேங்க்கில் கொஞ்ச நாள் வேலையும் பார்த்தேன். இங்கே வெண்ணந்தூர் எல்டி பேங்க்கில் கொஞ்ச நேரம் இந்த கூட்டுறவு படித்ததுனால் அது தொடர்புடைய வங்கியிலையும் இருந்தேன். ஆனால் என்னுடைய எண்ணம் முழுக்க வந்து அரசியலை நோக்கி தான் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் பத்திரிகையாளராகவும் இருந்தேன். ஆல் இண்டியா ரேடியோவுடைய கரஸ்பாண்டண்ட்டாகவும் இருந்தேன். அதனால் வந்து அதுவும் ஒரு ஆர்வமா சார் மீடியாவில் வந்து? ஆமாம், மீடியாவில் வந்து அப்போ சிறு வயதில் நாங்கள்லாம் +2 படிக்கிற காலத்தில் இன்றைக்கி சேட்டலைட் டிவி, சோசியல் மீடியாலாம் வந்துருச்சு. நம்மளுடைய பொழுதுபோக்குக்கு நம்மளுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் இன்றைக்கி நிறையா வந்துருச்சு. அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. அன்றைக்கி வந்து ஆல் இண்டியா ரேடியோ தான், இங்கே இருக்கக்கூடிய திருச்சி வானொலி நிலையத்தில் தான் நான் பகுதியில் நிறைய இளைய பாரதம்னு நிகழ்ச்சி இருக்கும். அந்த இளைய பாரத நிகழ்ச்சிகளில் நான் பங்கு பெற்று நான் வந்து இளைய பாரதத்தில் நிறைய நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்கிறேன். அப்புறம் ஆல் இண்டியா ரேடியோவுடைய கரஸ்பாண்டண்ட்டாகவும் சிறிது காலம் இருந்தேன். இருந்தாலும் என்னுடைய தீராத ஆசை, வேகம் இயக்கத்தில் இருக்கணும் தான். 98 கிளை செயலாளராக வந்த பிறகு தொடர்ந்து ஏறத்தாழ 6 வருடங்கள் கிளை செயலாளராக இருந்தேன். 2003 தான் நான் வந்து ஒன்றிய துணை செயலாளராக வந்தேன். அப்புறம் மாவட்ட பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஒன்றிய விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளராக இருந்தேன்.